அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்று நடந்த இரண்டாம் காவலர் தேர்வுக்கான மெயின் பேப்பர் ஜிகேக்கான ஆன்சருக்கு இதை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான ஆன்சருக்கு மற்றும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், ஒரு புதிய யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாம் எல்லாமே, எஸ்ஐ எக்ஸாமுக்கு எல்லாம் அப்டேட்கள் வீடியோக்கள் எல்லாமே இந்த சேனலில் கொடுக்குறத நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். குறைந்தபட்ச ஆதரவு விலை, வேளாண் கொள்கை, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், தாதாபாய் நவ்ரோஜின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சட்டம் கேட்டாலே அதுக்கு இயர் தான் வரும்னு நம்ம முடிவு பண்ணலாம். ரைட்டா? இப்போ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னா கண்டிப்பாக 2013 தான் இருக்கும். ஏன்னா இதே கொஸ்டின் பேப்பரில் போக்சோ சட்டம் 2012 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது 2013 வரும். 3க்கு ஏ வருதான்னு எங்கேயாவது பார்க்கலாம். ஸோ 3க்கு ஏன்றது டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக டி ஆப்ஷனாக இருக்கும். இன்னும் கன்ஃபியூஷனாக இருந்தால் கூட தாதாபாய் நவ்ரோஜி என்பவர் இந்த தனிநபர் வருமானம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூபாய் 20 இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். நம்ம தேசிய வருமானம் வந்து 340 கோடி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அந்த தனிநபர் வருமானத்தை பற்றியும் இந்த மாதிரி தேசிய வருமானத்தை பற்றியும் பேசின ஒரு ஃபஸ்ட்டு அந்த வெள்ளக்காரங்காலத்தில் பேசியிருப்பார். ஸோ அதனால் வந்து தனிநபர் வருமானம் தாதாபாய் நவ்ரோஜின்னு சொல்லலாம். அப்போ 4க்கு வந்து பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட டி ஆப்ஷன் தான் சரி. ரைட்டாக? மற்றெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர் நடைபெற்ற ஃபீடே உலக செஸ் சாம்பியன் வென்றவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஸோ டி குகேஷ் அவர்கள். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அப்படின்னு தெரியும். 1க்கு பின்றது எங்கே இருக்குது வருங்க, இங்கே இருக்குது, சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரே ஒன்று தெரிஞ்சால் கூட போடலாம். இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அப்படின்றது தெரியும். மக்களவைத் தலைவர் மீனா குமார் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது இதுக்கு எல்லாமே தெரியுது. அட்லீஸ்ட் ஒன்று தெரிஞ்சால் கூட போட முடியும். ஸோ வந்து சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது திறந்த விதை தாவரம் எதுன்றாங்க. ஜிம்னோஸ்பம், சி ஆப்ஷன். அடுத்தது வங்கப்பிரிவினை பெருங்கலங்கன்றாங்க. பெருங்கலங்கனாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 1857. ஸோ 2க்கு டின்னு வரணும். 2க்கு டின்னா பார்த்தா அங்கே பியும் டியும் கொடுத்துருக்குது. அப்போ இன்னொன்று ஏதாவது பார்ப்போம். வங்கப்பிரிவினை என்பது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ வங்கப்பிரிவினை அப்படின்றது பாருங்கள் 1905 நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்து 1க்கு பி அப்படின்னு எங்கேயாவது வருதான்னு பார்க்கலாம். ஸோ 1க்கு பின்றது இங்கே பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பிடிஏசி என்பதே இதுக்கான விடை. தவறான இணையை கண்டறிகின்றாங்க. அந்த மின் உருகின்றது எக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் தவறு. அடுத்து தாவர பகுதி இலையின் புறத்தொழில் மேல்புறம் உள்ள கியூட்டின் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுதுன்றாங்க. நீராவி போக்கு நடக்காது. அதை நீராவி போக்கு அதிகம் போகக்கூடாது சொல்லி தடுக்கும். அதனால் வந்து அது தப்பு. அப்போ 2வது ரைட்டா சார்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. இருந்தாலும் கூட 2 மட்டும் சரி அப்படின்றத வரலாம். இலைத்துளிகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும் என்பது உண்மை. ஆனால் O2 உள்ளிடக்கவும் CO2 வெளியிடவும் செய்கிறதுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரீதியாக கரெக்டு தான். ஆனால் ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா CO2வை உள்ளே இழுத்து O2வை வெளியிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா தாவரமும் வந்து ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து ஆக்சிஜன் வெளியிடும். ஆனால் ராத்திரி நேரத்தில் மரத்துக்கீழே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராத்திரி நேரத்தில் ஒளிச்சேர்க்கை நடக்காது. அந்த டயத்தில் மரங்கள் வந்து ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடுதும். அப்போ இது வந்து சரி தான். ஸோ 2 மட்டும் சரின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி CO2 தானே உள்ளே எடுக்கும், ஆக்சிஜனை வந்து வெளியெடுக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் 2ம் தவறுன்னு கூட போட்டிருக்கலாம். மேபி நீங்கள் அப்படி போட்டிருந்தீங்கன்னா ஆன்சருக்கு விட்டு அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து 2 மட்டும் சரின்னு வச்சுக்கோங்க. டி ஆப்ஷன் யாராவது போட்டிருந்தீங்கன்னா 2மே தவறுன்னு போட்டிருந்தீங்கன்னா ஆன்சருக்கு விட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்த கேள்வி, வாங்கும் சக்தி சமநிலையில் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக 3வது இடம். அமெரிக்கா, சீனா இவங்க 2 பேருக்கு அடுத்தது நாம தான் இருப்போம். நமக்கு அடுத்து தான் ஜப்பான்காரன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து புக்லேருந்து கேட்டது தான் 3வது இடம் அப்படி தான் சரி. தவறான இணையை கண்டறிகின்றாங்க. உலக வளம் நீர் தான். ஆனால் தனிநபர் வளம்ன்றது திமிங்கில புணுகுன்னு போட்டிருக்காங்க. அது வராது. ஸோ தவறான இணை பி அப்படின்றத சொல்லிடலாம். அரபிக்கடலில் ராணி அப்படின்னாலே நம்ம கொச்சி, ரைட்டா? கொச்சி அப்படின்னு சொல்லிடலாம். இந்திய சுரங்க பணியகம் நாக்பூரில் இருக்குன்றாங்க. அது சரிதான். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்குதுன்றாங்க. ஸோ அதுவும் சரிதான். ஸோ அப்போ 2மே சரி அப்படின்னா 1 மற்றும் 2 சரி, சி ஆப்ஷன். அடுத்தது ஒளி இலைகள் அப்படின்னாலே முழு அக எதிரொலிப்பு 1க்கு பின்னு வரணும். 1க்கு பின்றது மொதல் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது பாருங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மீதில் செக் பண்ணி பார்க்கலாம். 2க்கு டியா. வாகனநிலை பின்னோக்கு கண்ணாடி வந்து டி. குவி அடின்னு போட்டிருக்காங்க. கரெக்டு தான். ஒளி விலகல் அப்படின்னா படுகதிரி அந்த மாதிரி வரும். பல் மருத்துவர் பயன்படுத்துவது வந்து சி குழியாடி.
ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது, எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகள் கைது செய்யப்பட்ட தடுப்பு கல்விக்கான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 14வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பிரிவு 22 பி ஆப்ஷன். 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்றாங்க, நம்ம ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன் ரைட்டா. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது ரைட்டா. ஸோ அப்போ சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தான் ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணியிருப்பார், அந்த தேர்வில் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ சி ஆப்ஷன். அடுத்தது பொறுத்துக்கு சொல்கிறாங்க. இது கூட நம்ம ஏதாவது 1-2 போதுலாமே. உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம் இதெல்லாம் இருக்குது ரைட்டா. சரி, நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா அந்த ராபர்ட் குகைன்றது உத்தரகாண்ட்னு சொல்லலாம். ராபர்ட் குகை பாருங்கள் இங்கே இருக்கா. அப்போ 1க்கு டி நீங்கள் வருதான்னு பார்க்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். இந்த குடும் சார் குகைகள் அப்படின்றது சத்தீஸ்கரில் இருக்குது ரைட்டா. அப்போ 3க்கு பி நீங்கள் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 1க்கு டி, 3க்கு பி. இங்கே பாருங்கள் டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். 1க்கு டி, 3க்கு பின்னு இருக்கா. அப்போ டி ஆப்ஷன் சரி ரைட்டா. ஆசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவதுன்றாங்க. ரொம்ப டைரெக்டான ஒரு கொஷின், தெரிஞ்ச விஷயம் தான். சென்னை நாணயங்கள் சிலைகள் உருவாக்க வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் இரும்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, ஏதாவது செப்பு வெள்ளின்னு போட்டிருந்தாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெண்கலத்தில் என்ற காப்பர் கலவை இரும்பு இருக்குன்றாங்க. பட் இரும்பு இருக்குமான்றது எனக்கு தெரியல. நான் செக் பண்ண வரைக்கும் செப்பு வெள்ளின்னு போட்டிருந்தது. அதேமாதிரி மெக்னீலியம் என்ற அலுமினிய கலவையில் வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா மெக்னீசியம், நிக்கல், வெள்ளியம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதில் இரும்பு இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ ரெண்டுமே தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ இந்த 18வது கொஸ்டின் மட்டும் எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் இரும்பு இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ரைட்டா. பட் நான் செக் பண்ண வரைக்கும் வந்து இரும்பு இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்றாங்க. இது ஓகே தான், இது ரொம்ப டைரெக்டான கொஸ்டின். மரகத புறா. ஸோ அடுத்த கேள்வி, இந்த செயல்படும் எரிமலை, செயலிழந்த எரிமலை, கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை, கேடை எரிமலை அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ 20வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏ ஆப்ஷன் பிடிஏசி, அதாவது செயல்படும் எரிமலை. பி அமெரிக்காவில் செயின்ட் ஆலன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இது செயலிழந்த எரிமலை வந்து கிளிமஞ்சரோவில் இருக்கிறது. கூட்டு அல்லது அடுக்கு எரிமலைன்றது பார்த்திங்கன்னா இந்த மௌனலோவா அவைனுக்கு இதில் அது. ஸோ சாரி அது வராது, ஏ வருமா. ஏ அதாவது இந்த ஜப்பானில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கேடைய எரிமலை அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து சீன் வருது ரைட்டா. சரி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏ ஆன்சர் 20வதுக்கு. பிக்னோமீட்டர் என்பது என்னன்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். அடர்த்தி, ஒப்படர்த்தி இது கண்டுபிடிக்கிறது. இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிட வந்து புதுதில்லியில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எதுன்றாங்க. இந்த கார்பன் இருக்கு இல்லையா, நம்ம கார்பேட்னு சொல்லுவோம். கார்பன் அது வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு அலோகம். அலோகத்திலே கார்பன் வந்து மின்சாரத்தை கடத்தும். பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ள இந்திய பெருநகரம் எதுன்றாங்க. அது நம்ம சென்னை. தவறான நிலையை கண்டறிகின்றாங்க. இதுவரை கண்டறியப்பட்ட தனிமைகள் அதெல்லாம் கரெக்டாக. திரவ நிலை உள்ள உலோகம் பாதரசம், அதுவும் கரெக்டு தான். அலோகங்கள் வந்து சல்பர், பாஸ்பர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் உலோக போலிகள் 25க்கு வந்து உலோக போலிகள் வந்து தாமிரம் போட்டிருக்காங்க. தாமிரம் வந்து உலோக போலி கிடையாது. அப்போ டி ஆப்ஷன் வந்து தவறானது. அப்போ உலோக போலிகள் அப்படின்னா என்னென்னா இந்த போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மனியம், ஆன்டிமனி, டெலூரியம், அப்புறம் வந்து பொலோனியம்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து உலோக போலிகள். தாமிரம் கண்டிப்பாக உலோக போலி கிடையாது. ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே போதும். ஸோ டி வந்து தவறு தான். அடுத்தது 26, 7ஆம் நூற்றாண்டில் சீன பையன் வந்தார். ஆமாம் வந்தார். பல்லவர் காலத்தில் புத்த சமயம் செழித்து வந்தால். பல்லவர் காலத்தில் புத்த சமயம்லாம் இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு ரைட்டாக. பல்லவர், சேர, சோழ, பாண்டிய, பல்லவர் காலத்திலாம் அந்த அளவுக்கு கிடையாது. செழித்தோங்கியது கிடையாது. அது வந்து தப்பு. 1 மட்டும் சரி. நிதி ஆயோக் மார்ச் 1ன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஜனவரி 1 தானே, ஜனவரி 1 வரும். அப்போ இது தப்பு. இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த, மிக குறைந்த கிடையாது, இந்திய ரயில்வேயில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இதுவும் தப்பு போச்சு. 2 வாக்கியமே தவறு. ஓகேங்களா. ஸோ அப்போ 27க்கு வந்து 2மே தவறு. 1 மற்றும் 2 தவறு, 1 மற்றும் 2 தவறு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானதான்.
தவறான இணையை கண்டறிகின்றாங்க. இந்த தமனி, இரத்த சிவப்பணுக்கள், சிறையெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் இந்த லிக்யூசைட்டுகள் அப்படின்றது வந்து வெள்ளை அணுக்களை தான் குறிக்கும், ரத்த தட்டுக்கள் வராது. ஸோ டி ஆப்ஷன் வந்து தவறு. விரிவாக பழங்களை பழுக்க வைக்கக்கூடிய அந்த இது என்னென்னா இந்த எத்திலீனு. அதுக்கப்புறம் வறண்ட காலநிலை, வெப்ப காலநிலைன்னு போட்டுருக்க இந்த வடகிழக்கு பருவகாலம். இப்போ நமக்கு புயல் வந்தது இல்லையா? ஸோ இது வந்து அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னு வரும். ரைட்டாக அக்டோபர் டு டிசம்பர். அப்போ 4க்கு ஏன்னு வருதுன்னு பாருங்கள். தமிழகத்துக்கு அதிகமாக மழை தரது இந்த வடகிழக்கு பருவமழை தான். அப்போ வடகிழக்குன்றது அக்டோபர் டு டிசம்பர் வரும். ஸோ நமக்கு இது என்ன தெரியுமோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். 4க்கு ஏன்றது பாருங்க, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுதான். வெப்ப காலநிலை பியா, ஜனவரி முதல் மார்ச். ஆமாம், மார்ச் வெயில் அடிக்கும். அடுத்தது சி, 2க்கு சி, வறண்ட காலநிலை. வறண்ட காலநிலை ஜனவரி டு மார்ச். ஆமாம், வெப்பன்றது சி, ஏப்ரல் மே மாதம் வெயில் அடிக்கணும்ல, கத்திரி வெயில் சித்திரை மாதம். ஆமாம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் டு டிசம்பர் கண்டுபிடிச்சாலே எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? தென்மேற்கு பருவகாலம் அப்படின்றது வந்து ஸோ டி ஆப்ஷன், ஜூன் முதல் செப்டம்பர். ஏன்னா நார்த் இந்தியாவில் ஜூனில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக தான் இருக்குது. வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் முதல் டிசம்பர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சொல்லி. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். எழுத்து பொறிப்பு பற்றிய படிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எழுத்து பொறிப்பு அப்படின்றது இந்த கல்வெட்டியல் சார்ந்தது. ஓகேவா? அடுத்தது தவறான இணையை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு பாக்ஸ் கொஷின் நினைக்கிறேன். ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஐ திங்க் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸில் இருக்கும். ஒரு பாக்ஸ் கொஷின் இது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கரெக்டாக தான் இருக்குது. சட்ட அளவீடு, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 32 அதுவும் கரெக்டு தான். புக்கில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் பொருட்களின் சட்டன்றது 1986 போடல, அவங்க 1980ன்னு போட்டிருக்காங்க. அந்த புக்கில் அந்த பாக்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சட்டங்கள் மட்டும் அதில் 80ன்னு போட்டிருக்கு. ஸோ புக்கோட கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா பொருட்களின் சட்டம் தப்பு, மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ டி ஆப்ஷன். மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைந்தன்றாங்க. அது 4 CH4ன்னு வரும்ல, அதை 4ன்னு வச்சு சொல்லிடலாம். ஒளி திசை வேகத்தை செல்லக்கூடிய கதிர்கள் எதுனா காமா கதிர்கள். பாலைவனங்களே இல்லாத கண்டம் எதுன்றாங்க. அது ஐரோப்பா கண்டத்தில் பாலைவனங்கள் கிடையாது. வாக்கியம் 1, வாக்கியம் 2. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே அமைதி ஒப்பந்தம் 5 கொள்கைகள் அதில் முதலன்று கையெழுத்துறாங்க. இது வந்து இயர் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 1 தவறு. சார்க் நாடுகள் கூட்டமைப்பு என்பது இந்த தெற்கு செயல் அமைந்துள்ள 8 நாடுகளும் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார். ஆமாம், இது கரெக்டு தான். ஸோ 2வது மட்டும் சரி, 2 மட்டும் சரி. 36வதுக்கு வந்து 2 மட்டும் சரி. அடுத்தது மறுபடியும் தவறான இணை. நிறைய இயர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. சரி, நிறைய இயர் வந்துருக்குது பாருங்க. 32 24 போட்டிருக்காங்க. ஸோ இதில் முதல் வட்ட மேசை மாநாடுனாலே நமக்கு 1931ன்றது நமக்கு தெரியும். இங்கே 32ன்னு போட்டிருக்கு. அப்போ இதுவே தப்பு தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறு. அடுத்தது வாக்கியம் 1, வாக்கியம் 2. இந்த சின்னா இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது தான். இது எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பு உறுதி செய்கிறதுன்றாங்க. அது உண்மை தான். ஐஎஸ்ஓன்றது வந்து தர குறியீடு தான். பட் ஆனால் தங்கம் வெள்ளிக்கான்னு கேட்டால் கிடையாது. ரைட்டா? ஸோ 19 பார்த்தா இது ரைட் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஐஎஸ்ஓன்றது தப்பு. அது வந்து பிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஐஎஸ். நம்ம கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மார்க் முதிரின்னு சொல்லுவோம். அந்த ஆல்மார்க் முதிரி கொடுக்குறது பிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிஐஎஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? அப்போ இது தப்பு. ரைட்டா? ஐஎஸ்ஓன்றது வராது. மற்ற பொருட்களுக்கெல்லாம் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கொடுப்பாங்க. பட் ஆனால் தங்கம் வெள்ளின்னு இவங்க பர்டிகுலராக கொடுத்துருக்கிறதுனால அதை பிஐஎஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். ஸோ அப்போ 1 மட்டும் சரின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? 1 மட்டும் சரி. பொண்ணுக்கு வீங்கி சாதாரண சளி, டைப்பாய்டு, சின்னமேன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண சளி, அந்த பொண்ணுக்கு வீங்கலாம் நமக்கு தெரியும். சாதாரண சளிக்கு நம்மளால் சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ 39 சாதாரண சளிக்கு வந்து ரைனோ வைரஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரைனோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சில பேர் ஷார்ட்கட்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரெயின் வந்துச்சுன்னா மழை பெய்யுது, மழை பெஞ்சால் சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ சாதாரண சளியெல்லாம் எப்போ பிடிக்கும்? மழை பெஞ்சால் தான் பிடிக்கும். மழைனா ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சாதாரண சளிக்கு ரெயின் வைரஸு, மழை பெஞ்சால் சளி பிடிக்கும், இருமல் வரும்னு தெரிஞ்சிடும். அப்போ 2க்கு ஏன்னு வைக்கலாமா? 2க்கு ஏன்னா 2 இடத்துல இருக்குது. 2க்கு ஏ 2 இடத்துல இருக்குது. அப்போ பிஆ சியான்னு வரணும். ரைட்டா? அப்போ இன்னும் ஏதாவது ஒன்றுத்துக்கு வருமோ? ரைட்டா? டைப்பாய்டுக்கு தெரியும். டைப்பாய்டு வந்து சால்மோனெல்லா அப்படின்னு வரும். சால்மோனெல்லா டைப்பி அப்படின்னு வருதா? பாருங்க, டைப்பாய்டு, டைப்பி
சரி, இந்த டைப் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டு. ஏன்னா சயின்ஸ்லாம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அப்படி படிக்கும்போது டைப்பாய்டு டைப்பி அப்படி இருந்தால் டைன்னு வருது. அந்த இதில் இருக்குது பாருங்கள் ஆன்சர்ன்ற மாதிரி. ரைட்டா? அப்போ 3க்கு டின்னு எங்கேயாவது வருதான்னு பார்க்கலாம். 3க்கு டி 3க்கு டினா அப்போ சி ஆப்ஷனில் தான் இருக்குது. ரைட்டா? சி ஆப்ஷன் தான் 3க்கு டி இருக்குது. ஸோ அப்போ வந்து பிஏடிசி. ஸோ சி ஆப்ஷன் தான் சரி. ரைட்டா? டைப்புக்கு டைப்பாய்டு, சாதாரண சளினா ரைனோ வைரஸு, ரைனா மழை பெஞ்சா சளி பிடிக்கும். ஓகேங்களா? சரி, சாதாரண இது வந்துடும். போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட நான் தான் சொன்னல ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லும் போதே இந்த சட்டங்கள் கேட்டாங்க, அந்த இது கேட்டாலே வந்துடும், அது மாதிரி தான் கேட்டிருப்பாங்கன்னு. அப்போ 2012 இது. மோலார் பருமன் அது பாருங்கள். அவோகோட்ரை எண்ணம் கண்டுபிடிச்சாலே சொல்லிடலாம். அவோகோட்ரை எண்ணனால இந்த 6.023 × 10^23 போடுவோம்ல, அதுதான் அது. நம்ம டெஸ்ட் வைக்கும் போது தான் போடுவோம். அப்பப்போ இந்த பவரில் இருக்கிறத வந்து தப்பாக போட்டுருவாங்க. 10^23 பதிலாக 24/23 போடுவோம், மாற்றி போடுவாங்க. அந்த அவோகோட்ரை எண்ணன்றது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். சரி, இப்போ அவோகோட்ரை 2க்கு வந்து டின்னு வரணும். 2க்கு டின்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இ ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இ ஆப்ஷன் தான் சரி. ஸோ அடுத்தது தவறான இணையை கண்டறிகின்றாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி வந்து 1/7/2017. நேர்முக வரின்றது கிடையாது, சேவை வரி கிடையாது. நேர்முக வரினால டக்கு நம்ம வர்றது வருமான வரி தான் நேர்முக வரி. ரைட்டா? சேவை வரியாக வராது. மீதி ஆடம் ஸ்மித் வரி விதிப்பு கொள்கை விற்பனை வரினா பொருள் இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நேர்முக வரின்னு வந்தாலே நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், இன்கம். அதாவது நம்ம வருமான வரி இருக்குல்ல, அதுதான் வந்து நேர்முக வரின்னு படிப்போம். சேவை வரியில் அது வரவே வராது. ஸோ அப்போ பி ஆப்ஷன் வந்து தவறு. மின்புலம் புசல் மின்னோட்டத்தின் வேதி விளைவுன்றாங்க. கரெக்டாக தான். மின் செலவை பற்றி நீர் சூடேற்றுவது மின்னோட்டத்தின் காந்த விளைவுன்னு சொல்லக்கூடாது. அது வெப்ப விளைவு. சூடு ஏற்றுது இல்லை, தண்ணி சூடுபடுத்துது, இஸ்திரி பெட்டியை சூடுபடுது. அப்போ வெப்ப விளைவுன்னு வரணும். அப்போ 1 மட்டும் சரின்னு வச்சுக்கலாம். 1 மட்டும் சரி, 2 தப்பு. ரைட்டா? 1 மட்டும் சரி. மறுபடியும் வாக்கியம் போட்டிருக்க. நிறைய வாக்கியம் கொஸ்டின் இருக்குது. வாக்கியம் பொறுத்துக்க தவறான டைரக்ட் மொத்தம் 4 ஃபார்மேட்டு தான். ஓகேங்களா? போலீஸ் எக்ஸாம்னாலே 4 ஃபார்மேட்டு தான். இந்த கூற்றுக்காரெலாம் கேட்க மாட்டாங்க. ரைட்டா? இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சத்தீஸ்வரன் அமைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரபுரத்தில் அமைக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதுன்றாங்க. இது அடிக்கல் நாட்டியிருக்காங்க தான், விரைவில் வந்து வந்துடும் செயல்பாட்டுக்குன்றாங்க. சின்ன குட்டி ராக்கெட்லாம் விடலான்றாங்க. ரைட்டா? இதில் ரொம்ப டெப்த்தாக போனால் இதில் தப்பு இருக்குது. ஆனால் வந்து இவங்க போலீஸ் எக்ஸாம் 10ஆம் வகுப்பு கல்வித்தர இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினால பேசிக்காக இவங்க இதை சரின்னு தான் கொடுப்பாங்க. ரைட்டா? அதாவது 1, 2 ரெண்டுமே சரி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் சார் இதை தப்புன்னு சொல்ல வரீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ரொம்ப டெப்த்தாக போய் படிச்சிங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா 2வது ஏவுதளம் அமைப்போது தமிழ்நாட்டு வருது, தமிழ்நாட்டு இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா தான் ராக்கெட் விடுறாங்க. எப்போவுமே வந்து பொதுவாக வந்து அதில் அங்கே தான் விடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்ரீஹரிகோட்டா அதுக்கு அடுத்தது இங்கே தான் இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம்ன்றது ஸ்ரீஹரிகோட்டாவே கிடையாது. இது 1970 சம்திங்கில் வந்திருக்கும். ஆனால் 63 பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் தும்பான்னு சொல்லுவாங்க. தும்பான்னு ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. ஸ்ரீஹரிகோட்டா செகண்டு. அதுக்கப்புறம் ஒடிசாவில் ஏதோ ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடி வரும். பட் ஆனால் வந்து நியூஸ் பேப்பரில் செய்தித்தாள்களில் இப்போல்லாம் நம்ம டிவிக்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது நம்ம தூத்துக்குடிக்கு ஒன்று வருது, 2வது ஏவுதளம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ ஃபஸ்ட்டு ஏவுதளம் அதுவாக இருக்குன்ற மாதிரி அது ஒரு கான்செப்டில் போயிடுது. ரைட்டா? ஸோ 10ஆம் வகுப்பு கல்வித்தறி ஒரு பேசிக்கான கொஸ்டின்றதுனால இவங்க ரெண்டும் சரின்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல இருக்கிறதே இந்த முதல் ராக்கெட் தளம் அப்படின்னு சொன்னதுனால இது தவறுன்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே, ஆன்சர் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதுக்கு 2 சரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டெப்த்தாக அவங்க போய் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாடை பற்றி வந்திருக்கிறதுனால இந்த தமிழ்நாடை பற்றி ஏதாவது சொன்னாங்கனாலே அது சரின்னு வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இது சி ஆப்ஷன் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன்ல, அந்த அங்கே இந்தியாவில் சொன்னாங்களா, அப்போ இங்கேயுமே இந்தியாவில்னு சொல்லிக்கணும். இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம், இந்தியாவில் முதல் பெண் மத்திய அமைச்சர், இந்தியான்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல இந்தியான்னு ஒன்று போடல. சொல்லுனாலும் நமக்கு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் தெரியுது. ரைட்டா? இது ஓகே. ஆனால் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்னு சொன்னால் அது இந்தியான்னு சொல்லியிருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, முதல்ல இதுக்கான ஆன்சர் சொல்லிடலாம், மற்ற கதையை அப்புறம் பேசிக்கலாம். 45க்கு பி, அதாவது CADB. ரைட்டா? இதில் மீரா குமார்ன்றது உங்களுக்கு தெரியல. மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் அப்படின்னு தெரியும். 3க்கு டின்னு வருதா? 3க்கு பாருங்கள் டி இருக்குது. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்னா மகர்ஷி கார்வே, அவர் தான் பண்ணியிருப்பார். சி, அதுவும் கரெக்டாக இருக்குது. முதல் பெண் மத்திய அமைச்சர் நம்ம நேருக்கு சொந்தக்காரர்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி பண்டிட். ஸோ அவங்க தான் அது. ஸோ ஏ. அப்போ CADB. ரைட்டா? DB.
அப்போ எவரெஸ்ட் சிகரம் ஏன் சார் அப்படி சொன்னீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன சொன்னேன், பீன்னு வருதா கடைசியில். இந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் வந்து இந்த பச்சேந்திரி பால்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த பச்சேந்திரி பால்ன்றது எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் இந்திய பெண். ரைட்டா, இந்திய பெண் அப்படின்னு வரணும், அப்போ கரெக்டு. அதே வந்து மொத்தமாக இவங்க மொட்டையாக கொடுத்தாங்கன்னா அது வந்து ஏதோ ஜூன்கோ அப்படின்னு மாதிரி ஏதோ வரும். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான் வந்து ஏறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா வந்திருப்பாங்க. ஸோ இந்தியான்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு மீரா குமார், மகர்ஷி கார்கே எல்லாருமே இந்தியா சுற்றியே இருக்கிறதுனால நம்ம இந்தியாவே அந்த பச்சேந்திரி பால்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. 45க்கு பி ஆன்சர், CADB. ஓகேங்களா. ஸோ என்னுடைய நாலேஜ் கிட்டி வரையும் 45 கேள்விகளுக்கும் நான் வந்து ஆன்சர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட்டா, இதில் 1-2 எனக்கே டவுட்டடாக இருக்குது. ஒரு 2 கொஸ்டின் மட்டும் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு ஆன்சருக்கு கொடுக்கும்போதே கொஞ்சம் அதை வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ 2 கேள்விகளை தவிர மித்ததுக்கெலாம் ஓரளவுக்கு கரெக்டாகவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலில் வந்து சைக்காலஜி ஆன்சருக்கு பார்த்துருப்பீங்க, ஜிகேக்கும் ஆன்சருக்கு பார்த்துருப்பீங்க. ரைட்டா, ரெண்டும் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு 70 கொஸ்டின் வந்து கவர் ஆகிருக்கும். ஏன்னா மெயின் பேப்பரில் மொத்தம் 70 கேள்விகள் இருக்குது. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கொடுத்த ஆன்சருக்கு படி ஓகேங்களா, 70க்கு உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. கட் ஆஃப் என்ன சார் வரும், கட் ஆஃப் என்ன சார் வரும் கேட்பீங்க கமெண்டில். கட் ஆஃப் வீடியோ போட சொல்லுவீங்க. அப்போ நான் கட் ஆஃப் வீடியோ போடணும் அப்படின்னா ஸோ நீங்கள் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி படி 70க்கு எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா நம்ம அதை கூட நம்ம கணிச்சு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது பிசி எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 70க்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.